ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தானியேல் 6:27. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பிவிட்ட அவரே, தப்பிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, முக்கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜனே, மாறிடாத நல்ல நேசரையும் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனுடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய உங்களுடைய வார்த்தை எங்களை பூர்ணமாய் திருப்தியாக்கி நிரப்பி அனுப்புங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஒன்றிலும் குறைவில்லாமல் இந்த வார்த்தைகள் எல்லோரையும் ஆஸ்வதித்து நடத்தட்டும். புறப்பட்டு செல்கிற இடங்களில் அந்த வார்த்தை அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருக்க உதேசம் கண்டித்து உணர்த்தி கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க உதேசம் மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிற அவரே ரட்சிக்கிறவர், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற அவரே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் முதல் வாரத்தில் தானிய வாழ்வில் அந்த தானிய ஒரு சாட்சியுள்ள அனுபவங்களை குறித்து நம்ம தியானித்தோம். அடுத்து ஆண்டு சமூகத்தில் தப்புவிக்கிற காரியங்களை குறித்து 2வது வாரத்தில் தியானித்தோம். 3வது வாரத்தில் ரட்சிக்கிற அனுபவங்கள், முக்காலத்தின் ரட்சிப்பை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்திலும் கூட அவரே என்கிற வார்த்தை நாம் வாசிக்கிற பொழுது தப்புவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர், அவரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் அவரே. இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதை வைத்து இதனால் ஒரு சில காரியங்களை தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வசனத்தை வாசித்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96:4, 1 நாளாகவும் 16:25 ரெண்டும் ஒரே வசனம்தான். ஒரே ஒரு சொல்ல வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லது? நாலாமத்தில் துதிக்கப்படத்தக்கவர், சங்கீதங்களில் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சங்கீதம் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது 96:4 எப்படி போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த வார்த்தை முடிவில் சொல்லுது, தேவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. பைபிள் உண்மைதான் சொல்லுது. அப்போது உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகள் உண்டு. ஆனால் தேவாதி தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் காட் அப்படின்னா தேவன், காட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னா அதுதான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் தள்ளப்பட்டவன் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு அவனும் தேவனை போல நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அநேகர் அவனை இனசனை பின்பற்றி அவனுடைய கூட்டத்தை பின்பற்றி தேவர்களை வளர்ந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்தியாவோட பழமொழி உண்டு, 33 கோடி தேவர்கள்னு சொல்லி ஒரு வழக்கு சொல் உண்டு. அது ஒரு வகையில் விழுந்து போன தேவதர்களே ஒரு கூட்டம். சரி, நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போது இந்த வசனம் சொல்லுது, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே.
அப்போது தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் எல்லாம் வல்ல தேவன் இவர் ஒருவரே பயப்படத்தக்கவர். மற்ற யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ஒருவரே பயபக்திக்கு உரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட புதிய ஏற்பாடில் சில காரியங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். இந்த சரீரத்தை மாத்திரம் கொண்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க. அதாவது நீ இயேசு கும்பிட்டனால ஒருத்தன் அடிச்சிட்டா கொண்டு போட்டான்னா அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கொன்ன பிற்பாடு இந்த ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவராக இருக்கார்ல, ஆத்துமாவை கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் பயப்படணும். அவர் யார்? அவர் தான் எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள ஆவிகளையோ எதிர்க்கும் எந்த பராக்கிரமசாலியோ எந்த ஐஸ்வர்யவாணியோ எந்த ஞானவாணியோ கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படத்தக்கவர் ஒருவரே. இந்த வசனம் போட்டிருக்கு, எல்லா தேவனும் பயப்படத்தக்கவர் அவரே. இவரை குறித்து தான் தரியு எழுதினா, அவரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை நம்ம திரும்பி திரும்பி வாசிக்கிற பொழுது, அவரே தப்புவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர், அவரே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அப்போது அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற இவர் தான். இவர் உலகம் முழுதும் தானியேல் நிமித்தமாக தரியு ராஜ்யமெங்கும் நிருபம் எழுதி அனுப்பினான். அந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அப்படி தியானிக்கிற பொழுது இந்த நாளில் இந்த அடையாளங்களையும் இந்த அற்புதங்களையும் செய்கிற அவர் எப்படிப்பட்டவர், இவர் யாருக்கு செய்கிறார் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்ம என்ன சொன்னால் தியானிக்க போகிறோம். இந்த தப்புவித்து ரட்சித்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற இந்த கர்த்தாதி கர்த்தர், வேதம் சொல்லுகிறது 72 சங்கீதம் 18 வசனத்தில், இவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரே அதிசயங்களை செய்கிறார். முதல்ல நம்ம பார்த்த 26-27 தானியில் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறவர். இந்த சங்கீதத்தில் 72:18 பார்க்குறோம், அதிசயங்களை செய்கிறவர். இவர் என்ன செஞ்சார்? இவர் செஞ்சதுனால யார் இவரை ஏற்றுக்கொண்டு இவருக்கு பயந்து இவருக்கு பணிவிடை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, வேதத்தை நல்லா வாசித்து தியானிக்கிற பொழுது ஆண்டு வேதம் சொல்லுகிறது, அருமையான மோசே பக்தன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற பொழுது யாத்திராவும் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி சினாய் மலையில் பக்கத்தில் போய் இந்த மோசையும் சகல தேவஜனங்களும் கூடாரம் போட்டிருக்கிறாங்க. இப்போ மோசையுடைய பெண்ணு கொடுத்த மாமனார் மோசையால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த மோசையுடைய மனைவியையும் மோசையுடைய பிள்ளைகள் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு மோசை மாமனார் மோசைகிட்ட ஒப்படைக்கிறக்காண்டி வர்றார். 18ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அப்படி வருகிற பொழுது மோசே இந்த மாமனாரை போய் சந்திக்கிற பொழுது அநேக காரியங்களை குறித்து இந்த மோசே மாமனார்கிட்ட சொல்கிறார். தங்களை எகிப்துடைய கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் கர்த்தர் தப்புவித்ததையும் வழியிலே நடந்த சம்பவங்களையும் எகிப்திலே தப்புவிக்கப்படுவதற்கு முன்பதாக அங்கு நடந்த வாதைகள் அல்லது அதிசயங்களை குறித்தும் எல்லாவற்றையும் மாமனாருக்கு விளக்கி காண்பிக்கிறார். அப்போ பாருங்கள், மாமனார் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது
18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முதல் பகுதி வரைக்கும் வாசிக்க போகிறோம். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுவர் செய்து விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளின் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடுப்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த தொடங்கலை, பண்டிகை செய்ய தொடங்கலை. ஆனால் ஒரு அந்நிய மனுஷன் வந்து இந்த தேவனுக்கு, இஸ்ரவேல் தேவனுக்கு பலி செலுத்துகிறான். இந்த காரியத்தை எல்லாம் கவனித்து பார்க்கணும். இந்த எத்திரோ யார் தெரியுமா? 2ஆவது இடத்துல எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எத்திரோ மீதியான் தேசத்தில் இருக்கிற ஒரு ஆசாரியன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அப்போது இந்த எத்திரோ யார்? மீதியான் தேசத்திலேயே உள்ள ஒரு கோயில் பூசாரி அல்லது ஒரு கூட்டத்துக்கு ஆசாரியன். அதாவது அந்நிய தெய்வத்துக்கு, விக்கிரகத்துக்கு ஆசாரியன் ஒரு மனுஷன். இவன் இன்னைக்கு என்ன செய்யறான் பாருங்க. 12ஆம் வசனத்தில் 12ஆம் வசனம் போட்டிருக்குது, எத்திரோ பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசித்தோம். இவர் எப்படிப்பட்டவரா? 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசித்தோம். துவக்கத்திலிருந்து கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். இங்க வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த மோசேயுடைய மாமன் சொல்றார் பாருங்க, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். இந்த 96ஆம் சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது? இங்கே வார்த்தையை பாருங்க. இந்த எத்திரோ அப்பயே கண்டுபிடிச்சிட்டான். அவனும் ஒரு தேவனுக்கு ஒரு ஆசாரியன், அவனும் ஒரு கோயிலுக்கு பூசாரி. ஆனால் அவன் சொல்கிறான், நானும் தேவர்களை பார்த்துருக்கேன், தேவர்களை கும்பிட்டுருக்கிறேன், ஆனால் இந்த கர்த்தர் தான், நீங்கள் வழிபடுகிற கர்த்தர் தான் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சரி, அந்த 96ஆம் சங்கீதத்தில், அதாவது 1 துதிக்கப்படத்தக்கவர், 96ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இந்த ஸ்தோத்திரிக்கிற காரியத்தை 10ஆம் வசனத்தில் இதை எத்திரோ சொல்ல பாருங்க, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து என்ன வார்த்தை சொல்றா பாருங்க, விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் கும்பிட்டு வந்த தெய்வத்தெல்லாம் வணங்கி வந்தவன் இப்போ எகிப்தின் கைக்கு விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். அல்லேலூயா. அதுக்கடுத்து அறிக்கை செய்றான், எல்லா தேவர்களிலும் பெரியவர். இப்போ பலியும் செலுத்துறான். ஒரு மனுஷன் அந்நிய கிரியில், அந்நிய நோகத்திலிருந்து விடுவிக்கப்படுவது என்பது கூடாத காரியம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேள்விப்பட்ட இந்த ஜனனுடைய நடத்துதலெல்லாம் பார்த்த பிற்பாடு அவனா பெரியவன் ஒத்துக்கிட்டான். அவனா இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். அவனா பலிகளை செலுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சு? இந்த மனுஷனுடைய மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே பெண்ணெடுத்த மாத்திரத்தில் வழக்கத்தின்படி, யூதர்கள் வழக்கத்தின்படி தங்களுடைய தெய்வத்தை எல்லாருக்கும் சொல்லுவது ஒரு வழக்கம். அப்போ மோசே கண்டிப்பாக எத்திரோட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ எத்திரோ என்ன நினச்சிருப்பான்?
நானும் ஒரு தெய்வத்தை வழிபடுறேன், நீ ஒரு தெய்வத்தை வழிபட்டிருக்க, ஆனால் இப்போ நீ சரணம் வந்து அடைஞ்சிருக்க என்கிட்ட. சரி இருந்துக்கோ, உன் தெய்வத்தை பற்றி சொல்லிட்டேன்னா கேட்டுக்கிட்டேன், நீ உன் தெய்வத்தை கும்பிட்டுக்கோ, நீ இங்கே இருந்துக்கோன்னு சொல்லி நினச்சிட்டான், விட்டுட்டான். ஆனால் அப்பையெல்லாம் இந்த தெய்வத்தை குறித்து இந்த எத்திரோவுக்கு ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் உனக்கு மண்டையில் ஏற. ஆனால் பாருங்கள், திரும்பமாக கர்த்தர் எய்த்துக்கு இந்த மோசையை கொண்டு போய் 10 விதமான வாதைகளை அங்கே நடத்துகிறார். இந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக 10 விதமான அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்கடுத்து இந்த ஜனங்களை 10வது வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரத்தின் மூலம் விடுவித்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிற வழியிலே செங்கடலை அவர்கள் கடக்கிறார்கள். இது பயங்கரமான ஒரு அற்புத நிகழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரியு எழுதுகிற காரியத்தில் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அப்போ வானத்தில் என்ன அற்புதம் செஞ்சிருப்பார் ஆண்டவர்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மேக ஸ்தம்பத்தை கட்டளையிட்டு, மேகத்துக்கு யாராவது கட்டளை போட முடியுமா? யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மின்னலுக்கு அவர் தான் கட்டளை போடுவார். இன்னதை அடி என்று சொன்னால் அது என்ன செய்யுமா? அந்த மேகம் வந்து மின்னல் அடிக்குமா? அப்போது மேகத்துக்குனாலும் சரி, காற்றுக்குனாலும் சரி, மின்னலுக்குனாலும் சரி, சகல இயற்கைக்குனாலும் சரி கட்டளை இடுகிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இவர் தான் ஒரு நாள் இறையிற கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் காற்றும் கடலை நினைச்சான், இறையாமல் அமைதலாக இருந்துச்சான். ஹல்லேலூயா. அப்போது சகலத்துக்கும் கட்டளை இடுகிறவர். அப்போ இதுவரைக்கும் எத்திரோ கேள்விப்பட்டிருப்பான், மோசை மூலம் கண்டுக்கிறல. ஆனால் இப்போ கண்கூட ஒரு கடலை கடந்து கால் நனையாமல் இக்கரைக்கு வந்த தேவனுடைய ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஒவ்வொருவரும் வந்து என்ன செய்வான்? மோசையிட்ட மாமட்ட நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இப்போது வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் அற்புதம் செய்வீங்கன்னா, மேக ஸ்தம்பத்தில் ஆண்டவர் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துகிறார். அப்படி நடத்துகிற பொழுது இப்போது இந்த மேகஸ்தம்பம் புறப்பட்டுச்சுன்னா இவங்களை என்ன செய்வாங்க? பிரயாணப்படுவாங்க. இந்த மேகஸ்தம்பம் இருந்துச்சுன்னா அங்கேயே இருப்பாங்க. இப்போ மோசை சந்திக்கிற பொழுது இப்போ மேகஸ்தம்பம் எங்கே இருந்துச்சு? இவங்க தங்கி இருந்த கூடாரங்களுக்கு மேலே இருந்துச்சு. ஹல்லேலூயா. நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்போது தேவன் மேகஸ்தம்பத்தில் இருக்கிறார். மேகஸ்தம்பத்தில் இருக்கிற மேகத்துக்கு கீழே தான் இவங்க கூடாரம் போட்டிருக்கிறாங்க. இதில் தான் இந்த மோசை இருக்கிறான், மோசையுடைய மாவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போது இவனுக்கு கண்ணால் பார்க்க முடியாது, கேள்விப்பட்ட காரியங்களில் இந்த மேகத்தை அவனால் பார்க்க முடியும். ஆமென். ஏன்னா எங்களை மேகஸ்தம்பம் வழி எடுத்து வருகிறது. இதே மேகஸ்தம்பம் இரவானதுமே அது என்னச்சுன்னா ஒளி கொடுக்கிற சுடர் விடுகிற அக்கினி ஸ்தம்பமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த மேகஸ்தம்பத்திலும் இந்த அக்கினி ஸ்தம்பத்திலும் தான் கர்த்தர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார், இன்னும் எங்களை வழி நடத்துவார். ஆமென். இவன் நம்பபடியாட்டாலும் கூட வழி நடத்தி வந்து இப்போ அந்த மேகஸ்தம்பம் மேலே இருக்கிறத பார்த்து அவன் நம்புகிறான். ஆமென். அதனால தான் இவன் இதுக்கு முன்னாடி ஒரு சுரூபத்துக்கு முன்னாடி பலி செலுத்தினவன், ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி பலி செலுத்தினவன் இப்போ எந்த ஒரு விக்கிரகம் கிடையாது இங்கே. ஆனால் பலி செலுத்துகிறான். எங்கே போய் பலி செலுத்துகிறான்? கர்த்தருக்குன்னு சொல்லி அவன் சர்வாங்க தகன பலியை மற்ற பலிகளை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தினான். அப்போ வழிபீடு இருந்துச்சா? ஆசாரிப்பு கூட இருந்துச்சா? யாத்திராம் 20வது இடத்துல ஆசாரிப்பு கொடுத்து சொல்கிறார். 20வது இடத்துக்கு அடுத்து தான் சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி எந்த பலிபீடம், எந்த ஆசாரிப்பு கூட ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்ற பேரை இப்போ தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த மோசையுடைய மாமன் சர்வாங்க தகனபலி செலுத்துகிறான். ஹல்லேலூயா. அப்போ வானத்திலும் பூமியிலும், செங்கடலில் செஞ்சது, பூமியில் செஞ்சது, வானத்தில் அவர் மேகஸ்தம்பத்தில் அக்கினிஸ்தம்பத்தில் ஒரு வானத்திலும் பூமியில் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிற என்பதை தரியு உலகத்துக்கு அறிவித்தான். இது ஆரம்ப காலத்தில் இது நடந்த ஒரு சம்பவம். இதை தரியு தானியேல் நிமித்தமாக உலகத்துக்கு அறிவிக்கணும் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை அனுபவங்களை கடந்து வந்து இந்த அனுபவத்துக்குள்ளே நிற்கிற நாமும் இந்த உலகத்திற்கு வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்கள் செய்கிற இரட்சகர் இயேசுவை தருவி காட்டில் நாம் அதை அறிவிக்க பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அறிவிக்க போய் தான்
இன்னைக்கு உலகம் முழுதும் இந்த இயேசு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை கும்பிடக்கூடாது, இயேசுடைய வேதத்தை வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க. தடுக்க இது வளர்ந்து பெருகினதே ஒழிய இது ஒரு நாள் குறுகி போகவே இல்லை, குன்றி போகவே இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்தியா பிரசிடண்டாக இருந்தார், ராதாகிருஷ்ணன். அவர் சொன்னாராம், கிறிஸ்தவங்களை என்ன செய்யக்கூடாது, நசுக்கக்கூடாது. நசுக்குன்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பெருக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மூட்டை பூச்சி மாதிரி, மூட்டை பூச்சி அப்படி சொல்கிறாங்க. நசுக்கு என்ன சொல்லுமா, ஆமாம் பெருகும், ரொம்ப பெருகிருமா. கிறிஸ்தவங்களை என்ன செய்யக்கூடாதுன்னா உபத்திரப்படுத்தக்கூடாது, திருப்பட பேசாம விட்டுட்டோம்னா அவங்க பேசாமல் இருப்பாங்க. அவங்கள டச் பண்ணோம், அவங்க முழங்கால் போட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க இன்னும் பழகி பெருக ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் உலகத்தாருக்கு தெரியுது, நமக்கு நம்ம பேலன் நமக்கு தெரியலை. அல்லேலூயா. நாம் முழங்கால் போட்டோம்னா பெரிய எழுப்புதல் வரும், ஆனால் நமக்கு தெரியல, ஆனால் உலகத்தாருக்கு தெரியுது. பிசாசுக்கு பாருங்கள், முன்கூட்டியே எல்லாம் தடுக்குவான், தடுத்து நிறுத்துவான். இந்த ஜனங்கள் வந்துடக்கூடாது அப்படி இருக்க, அவன் முன்கூட்டியே தடை செஞ்சுட்டே வருவான். அவனுக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு தான் அநேக காரியங்கள் தெரியாமல் போயிடும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகத்தான் தானியோட அனுபவத்தை கொஞ்சத்தை பார்த்துட்டு உலகத்துக்கே அறிக்கை செய்கிறான். தப்பு வைக்கிறவர் தான், ரட்சிக்கிறவர் அவர் தான், வானத்திலும் பூமியில் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் அவர் தான். அவன் அறிவிக்கிறான். இன்றைக்கி நாம் சும்மா இருக்கிறோம், அறிவிக்காமல் இருக்கிறோம். நாம் அறிவிக்க தொடங்கிட்டோம்னா எல்லா இடங்களிலும் பெரிய எழுப்புதல் உண்டாகும். சுவிசேஷமயமாய் தேசம் மாறி போய்விடும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த தேவன் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். இவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 115ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நம்ப வேண்டும். அந்த வார்த்தையுடைய காரியங்களின்படி 115 9 முதல் 11 வரைக்கும் வாசிக்கிற வசனம், கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த வார்த்தையில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சொல்கிறார். எப்படி? ஆரோன் குடும்பத்தாரை முதல்ல சொல்கிறார், அதாவது தேவ சமூகத்தில். அடுத்து இஸ்ரவேல், ஆரோன் குடும்பம், பயப்படுகிறவர்கள், முதல்ல ஒட்டுமொத்த ஜனங்கள், அடுத்து ஊழியக்காடிய குடும்பங்கள், அடுத்து யாரெல்லாம் பயப்படுறாங்களோ இவங்க 3 கூட்டத்தாரும் என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்பணுமா. இப்போ நம்பும்போது இவர் செய்கிற காரியம் என்ன போட்டுக்கினீங்கன்னா, துணையும் கேடகவுமாக இருக்கிறார். கர்த்தர் துணையாக இருக்க போய்தான் இவர்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு, இவர்களுக்கு வெற்றி கிடச்சிச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை இறங்கி அக்கறைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இவர்களுக்காக செங்கடல் 2 பிளந்துச்சு, இதில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து நானும் போவேன், நானும் பின் செல்வேன்னு சொல்லி நினைச்சாங்க. எய்த்தியர் உள்ளே நுழைஞ்சு வராங்க. அப்படி எய்த்தியர் உள்ளே வரும்போது ஆண்டவர் நினைச்சாருன்னா இந்த எய்த்தின் சேனையை கலங்கடிக்கிறார். 15ஆவது இடத்துல வாசிக்கும் 14ஆவது இடத்துல ஆத்திரம் வாசிக்கும் பொழுது கலங்கடிக்கிறார். அப்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற காரியத்தை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வசந்தம் நடத்தம் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலுக்கு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவரே அவர்களுக்கு துணையும்
அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். இந்த 25ஆம் வசனம் என்ன வாசித்தோம்? கர்த்தர் அவளுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்போ சத்துருவுக்கு தெரியுது அவங்க கர்த்தர் அவங்களுக்கு துணையா இருக்கிறார், அதனால தான் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்றார். ஸ்தோத்திரம். இந்த துணையாய் இருக்கிற கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் நமக்கு துணையாக இருக்கிற கர்த்தரை நம்முடைய பகைஞர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உணர்வில்லாதவர்களாக தான் அநேக நேரம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எண்ணத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி, எண்ணத்தை அனுபவித்தாலும் சரி, நிர்விசாரம், மப்பு மந்தாரம், நமக்குள்ள அசட்டை, நமக்குள்ள ரொம்ப அஜாக்கிரதை காணப்படுது. அல்லேலூயா. மணினாது வாட்சில் மணினாது வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நாம் எந்த நேரத்திலும் தேவ சமூகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாவற்றும் தேவனாய்க்கத்தை நமக்கு துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு காரியம் கவனித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் தான் ஒரு பகுதியில் தங்கியிருக்கிறாங்க. யாத்திராகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு பகுதியில் வெளிச்சம், மற்ற அனைத்து பகுதியிலும் இருள். இது யாரால் முடியும்? வானத்திலும் பூமியில் அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறவர்களால் மட்டும்தான் முடியும், வேறு ஒருவரால் முடியவே முடியாது. இரவும் இரவாத்தான் இருக்குது, பகலும் இரவாத்தான் இருக்குது. 3 நாள் அல்லும் பகலும் எகிப்திற்கு இரவாக இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழக்கம் போல் சூரியன் உதிக்குது, வழக்கம் போல் சூரியன் அஸ்தமிக்குது, இருள் வருது, தூங்குறாங்க. ஆனால் இவங்க இடம் விட்டு இடம் பெயராமல் எகிப்திய 3 நாளும் இருந்த இடத்துல இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த தேவன் இந்த இஸ்ரவேலுக்கு துணையாக இருக்கிறவர், இவர்களை சத்துருக்கள் நெருங்காவிடிக்கு கேடகமாக இருக்கிறவர். இப்போ இந்த இஸ்ரவேலர் என்ன செய்யணுமா? இஸ்ரவேலர் என்ன செய்யணும்? ஆறும் குடும்பம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படல் பெரியோர் சிறு என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். ஸ்தோத்திரம். நாம் நம்பினதுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்பினதுனால தான் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டரை பின்பற்றுறோம். ஆனால் திரும்ப எதுக்கு இந்த வேதம் சொல்லுது? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்பட பெரியோர் சிறியோரே, கர்த்தரை நம்புங்கள். நம்பி வந்துட்டு இப்போது நாம் நம்பினதில் கொஞ்சம் குறைபட்டு காணப்படுகிறோம். அவருடைய சமூகத்தில் வந்த பிற்பாடு இன்னும் நம்பிக்கையில் விசுவாசத்தில் இருந்துச்சுன்னா வளர்ந்து பெறுகிறோம். ஏன் இப்படி இந்த நம்பிக்கை, அவர் மேலே வச்ச நம்பிக்கை அல்லது விசுவாசம் குறையுது அப்படிங்கன்னா, இந்த பழக என்ன செய்யும்? பால் புளிச்சிரும். தேவ சமூகத்தில் வந்து 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 அவரை பார்த்து பார்த்து இப்போது அவர் வல்லவர், என்றைக்கும் வல்லவர் தான். மற்றவங்களுக்கு வல்லவர் என்பதை நல்லா தெரியுது. ஆனால் நமக்கு அவர் வல்லவர் என்பதை ரொம்ப புளிச்சு போனதுனால சாதாரண விட்டுரும். ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப அசட்டையாக விட்டுரும். நெருங்கி சேர்ந்தாலும் பயத்தில் இன்னும் நாளுக்கு நாள் அவருடைய பயபக்தியில் நாம் எப்போவுமே நிறைந்து காணப்படும். எவ்வளவுதான் அவற்றை நெருங்கி போனாலும் அவர் தேவன் தான், அவர் தகப்பன் தான், ஆனால் அவர் தேவன். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் பயபக்திக்கு உரியவர். எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவர் அவர் தான். அவருக்கு பயப்படுற பயம் எப்போதுமே நம்மகிட்ட காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் அவர் நமக்கு செல்லம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் அவர் நமக்கு ஃப்ரீனஸ் கொடுத்தாலும் சரி, ஃப்ரீ வில் கொடுத்தாலும் சரி, நாம் அவருக்கு பயப்படுற பயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சோம் தொலைஞ்சோம். எந்த காரணத்துக்கு ஒன்றும் அவருக்கு பயப்படுற பயம் நம்மகிட்ட காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30-32 வசனம் வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களை கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள்.
இங்கே முதல்ல கொஞ்சம் இந்த ஜனங்கள் பயப்பட்டாங்க. எப்படி மோசையை ஆரோன்னு கர்த்தரை நம்புன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா சில அடையாளங்களை அற்புதங்களை செஞ்ச மாத்திரத்தில் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசிக்க தொடங்கிட்டாங்க. விசுவாசித்தவங்க அடுத்த செஞ்ச காரியம் தொழுது கொள்ள தொடங்கிட்டாங்க. இவங்களை கர்த்தர் துணையும் கேடகமாக இருக்கிற ஆண்டவர். இப்போ அதே சங்கீதத்தில் பாருங்கள், நம்ம 7 to 9 to 10 வரைக்கும் இஸ்ரேல் குடும்பம் ஆரோன் குடும்பம் பயப்படுகிறவர்கள் பார்த்தோம். இவங்களை அடுத்த வசனத்தில் ஆண்டு சொல்ல 12:13 115 சங்கீதத்தில் 12:13 வசனத்தை வாசிக்கிறது நினைத்திருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நம்பணும், கேடகம் துணையும் கேடகமாக இருப்பார். இப்போ துணையும் கேடகமாக இருக்கிறவர் இவர் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா வரிசை அதையே சொல்லி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஆசீர்வாதம் எங்கே நம்பிக்கையும் தொழுகையும் வருதோ அங்கே தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது. ஆமென். அப்போ தேவ சமூகத்தில் காணப்படும் தேவ பிள்ளைகள், நாம் தானியேலின் புத்தகத்தில் 6:27 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளம் செய்கிற அவரே, இவரை நம்பி இவரை விசுவாசித்து இவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிற அந்த தானியேல் 6:27 அவரே என்கிற இவரை குறித்து இன்னும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், பவுல் எழுதின 1 கொரிந்தியர்கள் நிருபம் 1 அதிகாரத்தில் 31 வசனம், அதாவது கடைசி வசனத்தில் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரே ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு. அவர்தான் நமக்கு ஞானம், இவர்தான் நமக்கு நீதி, இவர்தான் நமக்கு பரிசுத்தம், இவர்தான் நமக்கு மீட்பு. இந்த மீட்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இந்த ஜனங்களுடைய கூடுகைக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனங்கள் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இந்த ஜனங்களுடைய கூடுகை தான் சபை. இந்த இவர் அவரேன்னு சொல்லி பார்க்குறோம்ல, இவர் இந்த சபைக்கு கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிற பொழுது இவர் தான் இந்த கூடுகைக்கு அல்லது இந்த சரீரத்துக்கு அல்லது இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரீரத்துக்கு தலை என்று சொன்ன என்ன, ஆண்டவர் அவயவங்களை படைக்கும்போது இந்த தலையை மேலே வச்சு தலைக்குள்ளே மூளையை வச்சு இந்த மூளையிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் நரம்பு கனெக்ஷன் கொடுத்துருக்கிறார். அது இயற்கையிலேயே கர்த்தர் படைத்த பெரிய பிரமாண்டமான படைப்பு. இந்த செய்தி சொல்லப்படும் போல பிரமிக்கத்தக்க விதத்தில் என்னை அவர் என்ன செய்கிறார், அதிசயமாய் படைச்சிருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். இந்த பாருங்க, நம்ம அடிக்கடி 3வது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு பார்த்தீங்க காலை பிரதர் அவர் இப்போ வர்றது கிடையாது. என்ன காரணம், அந்த மூளையிலேருந்து கண்ணுக்கு போகிற நரம்பில் ஒரு மைனூட்டான ஒரு நரம்பில் ஒரு பாதிப்பு, அது பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போ அந்த காதுக்கு போகிற நரம்பில் ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பில் லைட்டாக அவருக்கு அடிக்கடி தலை சுத்து வருது. இப்போ அடிக்கடி வருது, குனிஞ்சு பார்த்தா வந்துடுது. அவரால் தலை சுத்து வந்துச்சுன்னா பொறுக்க முடியல, பயங்கரமான வேதனை வந்துடுது. பாருங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நரம்புகள் அங்கங்கே நம்ம சரீரத்தில் மூளையிலேருந்து புறப்பட்டு செல்லுது. ஒரு மைல்டான ஒரு நரம்பில் ஒரு பாதிப்பு. கவனிக்கிறீங்களா? இந்த நரம்பு பாதிப்புமா அவருக்கு ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது. ஆனால் இந்த மூளைக்கு போகிற நரம்பில் ஒரு பாதிச்சது நிமித்தமாக தலை சுத்து. தேவசம் காத்துட்டு தேவ பிள்ளைங்களே, ஏன் இதை சொல்ல வரேன்னா,
நம்முடைய சரீரத்துக்கு ஒரு தலை எப்படி இருக்கிறதோ, இந்த சபையாகிய சரீரத்துக்கு இயேசுவாகிய தெய்வம் தலையாயிருந்து நடத்துகிறார். வசனத்தை வாசிங்க. 1:18, கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் எழுந்த முதல் பேருமானவர். தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இந்த சரீரமாகிய சபைக்கு தலையாயிருக்கிறார். இவர் தான் இந்த சரீரத்தை அல்லது சபையை நடத்தி செல்லுகிறவர். ஆமென். இந்த மூளை மண்டலம் தான் என்ன செய்யணும், எல்லா இடத்துக்கும் கட்டளையிடுமா. இந்த மூளை தான் எல்லா இடத்துக்கும் சொல்ல சொல்ல அது என்ன செய்யுமா, எல்லா அவயவங்களும் வேலை செய்யுமா. கர்த்தருக்கு சோதரம். சமீபத்தில் ஒரு மருத்துவம் தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு தும்மல் வருது, அது சளி பிடிச்சி தும்மல் வருது. அந்த தும்மல் வந்த மாத்திரத்தில் தும்மிட்டோம்னா ஏறத்தாழ அந்த சளி என்ன செய்யணும்னா, நுரையில் இருக்க சளிலாம் வெளியே வந்துடும். அது கர்த்தருடைய படைப்பு. தும்மல் வந்துட்டால் உள்ளே இருக்கிற சளி வெளியேறும். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்குறோம், மாத்திரை கேட்குறோம், அவங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுக்குறாங்க. இது என்ன செய்யுமா, போய் நம்ம அந்த சளியை போய் கண்ட்ரோல் பண்ண நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அது கிடையாதான். சளியை கண்ட்ரோல் பண்ணாதான். என்ன செய்யுமா, இந்த மாத்திரை மூளையை கண்ட்ரோல் பண்ணுமா. நுரையீரலில் நீ எந்த பாதிப்பு வந்தாலும் நீ தும்மாத அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமா, மூளைக்கு கட்டளையிட்டுருமா. அப்போது அந்த மூளைக்கு கட்டளையிட்ட மாத்திரத்தில் தும்மல் வரவிடாமல் இருமல் வரவிடாமல் என்ன செய்யுமா, அது தடுத்துருமா. இது எவ்வளோ தூரம்னு தெரியல, நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ இந்த மூளை என்ன செய்யுதுன்னா, தும்மல் வரவிடாமல் தடை செஞ்சிருது. அடுத்து நடக்கிறது என்ன, அங்கே போனது தான். அது திரும்பி வந்தால் தான் நமக்கு நல்லது. ஒரு இடத்துல சளி பிடிச்சுன்னா அது என்ன ஸ்டோர் ஆகாமல் நினச்சணும், அது வெளியே ரிமூவ் ஆகி வெளியே வந்துடணும். அங்கேயே இருக்கனால அதுதான் பிரச்சனை உண்டாக்குன்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ இந்த மூளை தான் ஒவ்வொரு பகுதிக்கும் கட்டளையிடுது. இப்போது இந்த தலையாய இயேசு இந்த சபையை கர்த்தர் ஒவ்வொரு விதத்திலும் அவர் நேசித்து ஆதரித்து ஆஸ்வதித்து போஷித்து அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இதை குறித்து எபேசியரில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல கிறிஸ்து மனைவிக்கு தலையா இருக்கிறார், அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்குது, சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். இதுபோல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவும் சபையும் இங்கே வசனம் சொல்லப்பட்டு பாருங்க. பவுல் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு 32ஆம் வசனம் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்து சபை, தலை சரீரம். இந்த கிறிஸ்து சபை. அப்போ இந்த தலை தான் என்ன சரீரம் முழுவதுக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இந்த தலை தான் இந்த சரீரத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களும் செயல்பட வைக்குது. இந்த தலையாகி இயேசு கிறிஸ்து தான். வசனம் சொல்லி பாருங்க, 29ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இங்கே ரெண்டுமே இணைச்சு பவுல் பேசுகிறார். எப்படி ரெண்டுனா, கிறிஸ்துவும் சபையும் கணவனும் மனைவியும் ரெண்டுமே இணைச்சு பேசுகிறார். ஒரு கணவன் எப்படி குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்து குடும்பத்தை போஷித்து குடும்பத்தில் சகல விதமான காரியங்களும், வாடகையா, சாப்பாடா, தண்ணியா, கரண்டா, சரீரத்துக்கு சுகத்துக்கான காரியங்களா, மருந்தா, மாத்திரையா, சகலமும் இந்த கணவன் தான் என்ன செய்யணும், குடும்பத்தில் தலைவன் தான். குடும்பத்தின் தலைவன் தான் எல்லாத்தையும் நடத்தணும். இது போஷித்து காப்பாற்று போல கர்த்தர் என்ன செய்கிறாராம். இந்த வசனம் சொல்லுது, போஷித்து காப்பாற்றுகிறார். இந்த முதல் தொடக்கத்தில் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டையும் இணையாசனப்படுது. எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் அல்லது ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் இருப்பது போல
ஒரு சபைக்கு கர்த்தர் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா மீட்கப்பட்ட ஜனங்கள், இவர் தான் நம்மளை மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்ட ஜனங்கள் தலை இயேசு, இவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் ஆதரிக்கிறவர். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஐயோ இப்படி குடும்பத்தின் காரியங்கள் நடக்காமல் இருக்கே, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கலங்குனீங்கன்னா இந்த தலையிட்ட உங்கள் காரியங்களை ஒப்படைச்சிருங்க. வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். எனவே கவலைகளெல்லாம் இந்த தலை தான் உங்களை விசாரிக்கும். இந்த கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராக இருக்கக்கூடியனால நீங்கள் எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துறீங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமானங்கள் அல்லேலூயா உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டு கொள்ளும். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் என்ன சொன்னால் என்ன செய்யுறது? வாலி பிள்ளை ஆகிட்டாங்களே, படிச்சுட்டாங்களே, அவங்க வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யுறது, அவங்க திருமண காரியத்துக்கு என்ன செய்யுறது, வருங்காலத்துக்கு என்ன செய்யுறது, கவலைப்பட்டு கலங்குறோம். மார்த்தாள் போல செய்கிறத விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்துவே எங்கள் தலையே, நீங்கள் குடும்பத்தின் காரியத்தை சபையின் காரியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு கேட்டார், எப்பா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் முக்கியமான பலி செலுத்துகிற ஆடு மாடு இல்லையப்பா. ஆபிரகாம் என்ன சொன்னார்? தேவன் பார்த்துக்கொள்வார், தேவன் பார்த்துக்கொள்வார். அவருடைய விசுவாசத்தின்படி அங்கே தேவன் பார்த்து கொண்டார். ஆமென். நமக்கும் அப்படித்தான். ஆபிரகாம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படாத, அந்த காலத்தில் ஆட்டுக்குடி ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், இப்போது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு அதை காட்டில் அதிக விசுவாசம் உண்டு, விசுவாச உறுதி உண்டு. நாம் தைரியமாக நினைச்சலாம். குடும்பத்தின் காரியமானாலும் சரி, ஊழியத்தின் காரியமானாலும் சரி, பிள்ளைகளின் காரியமானாலும் சரி, வருங்கால எந்த பயத்தை குறித்த காரியமானாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்கிறோம்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ந்து நம்ம வசனங்களை வாசிக்கிற பொழுது 5:26 எபேசியரில் வாசிக்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, சரி, இப்படி வசனம் தொடர்ந்து போகுது. அப்போது இந்த சபையை இயேசு என்ன செய்கிறாரா? வசனத்தை கொண்டு சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஆண்டு சமூகத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாய் இருக்கிறார். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறவர் மட்டுமல்லையா, சர்வலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் சுத்திகரிக்கிறவர், நிவர்த்தி செய்கிறவர். இவர் தான் இந்த தலை. மீட்கப்பட்ட ஜனத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார். காலங்கள் கடந்து போயிட்டதுனால தேவசமூகத்தில் நம்ம இவரை பற்றி நம்ம சீக்கிரமாக கடந்து முடிக்க போகிறோம். யார் இவர்? அவரே தப்பு வைக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்தில் பூமியில் அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 6:1 படி இவரை நம்மை குணமாக்குறவர், இவரை காயங்களை கட்டுகிறவர். ஏசியா 53:5 அப்படி வாசிக்கிறோம். யாத்திராவும் 15:26 வாசிக்கிறோம். யாத்திராவும் 23:24 வாசிக்கிறோம். இவர் தான் 55 ஆசிரியத்தை வியாதி நம்மிலிருந்து விளக்குகிறவர். அல்லேலூயா. அடுத்து இவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8:34 வாசிக்கிறோம். இவர் தான் சத்துருக்களை மிதித்து போடுகிறவர்.
நமக்கு யுத்தம் செய்கிறது மட்டுமல்ல, அந்த சத்ருவை 108ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சத்ருவை மிதித்து போடுகிறவர். அடுத்து இவர் தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். இவர் தான் ஏக சக்கராதிபதி, இவர் தான் ராஜாதி ராஜா, இவர் தான் ஆளுகை செய்கிற கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. எனவே இவர் தான் தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் அற்புதம் செய்கிறவர். இவர் தான் சபைக்கு தலையாயிருக்கிறவர். இவர் தான் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர். இவர் தான் நமக்காக யுத்தங்களை செய்கிறவர். இவர் தான் நம்மை குணமாக்குகிறவர். இவர் தான் நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்கிறவர். இவர் தான் ராஜாதி ராஜாவை நம்மை ஆளுகை செய்கிறவர். எல்லா கண்களையும் மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கோடி ஸ்தோத்திரப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவை இந்த ஆளு தெய்வ சமூகத்தில் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ளவும் கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்த ஆண்டவர், இப்போதும் அவரே என்கிற உம்முடைய நாமத்தை குறித்து தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிற, வானத்தின் பூமியில் அடையாளம் அற்புதம் செய்கிறோம் என்பதை குறித்து தியானிக்க வச்சு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் இந்த வார்த்தைகளை இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் அசை போட்டு நீர் எப்படிப்பட்ட என்பதை அறிந்து கொண்டு எங்கள் வாழ்வில் தலையாயிருக்கும் என்பதை மாத்திரம் நாங்கள் எப்போதும் நினைவு கூர்ந்து போஷித்து சபையை காப்பாற்றுகிறவர், சுத்திகரிக்கிற தெய்வம், ஆளுகை செய்கிறவர், எல்லா விதத்திலும் உங்களை நடத்துகிறது என்பதை அறிந்து உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட வசனம் சொல்ல எங்களை ஒவ்வொரு பொறுப்படுத்தி நீங்கள் நடத்தும். கர்த்தர் ஆண்டு கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.